தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மற்றொரு அண்மை தகவலாக பார்ப்பது, ஆடு திருட்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஷேக் சுல்தான் அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். வழக்கறிஞர் ஷேக் சுல்தான் திருமலை ஆகியோர் ஆடுகளை திருடியதாக 17/9/2025 அன்று வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஷேக் சுல்தான் அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆடு திருடிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஷேக் சுல்தான் தவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகளில் ஆஜராக அரசு வழக்கறிஞராக ஷேக் சுல்தான் நியமிக்கப்பட்டு இருப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது இது பார்க்கப்படுகிறது. ஆடு திருட்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஷேக் சுல்தான் அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆடு திருடிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஷேக் சுல்தான் தவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். அண்மை தகவலாக பார்க்கிறோம். மற்றொரு அண்மை தகவலாக பார்ப்பது, ஆடு திருட்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஷேக் சுல்தான் அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். வழக்கறிஞர் ஷேக் சுல்தான் திருமலை ஆகியோர் ஆடுகளை திருடியதாக 17/9/2025 அன்று வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஷேக் சுல்தான் அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆடு திருடிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஷேக் சுல்தான் தவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகளில் ஆஜராக அரசு வழக்கறிஞராக ஷேக் சுல்தான் நியமிக்கப்பட்டு இருப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது இது பார்க்கப்படுகிறது. ஆடு திருட்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஷேக் சுல்தான் அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆடு திருடிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஷேக் சுல்தான் தவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். அண்மை தகவலாக பார்க்கிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.